ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் மூவிஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் 2018 வெளியான பிளேன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு சூப்பரான படம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேன் வந்து பறந்துக்கிட்டே இருக்கு. திடீர்னு வந்து ஏதோ ப்ராப்ளம்னால ஏதோ ஒரு காட்டில் போய் லேண்ட் ஆகிது, யாருமே இல்லாத இடத்துல. அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு அவங்க எப்படி உயிர் பயிற்சி வராங்களா இல்லையா அப்படின்னு தான் இந்த படத்தோட கதை. படம் வந்து ரொம்ப தரமாக இருக்குது. படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இந்த மறக்காமல் கமெண்ட் செட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கோம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி சூப்பரான படமெல்லாம் இருக்குது உங்களுக்காக பேச முடியும். வாங்க படத்துக்குள்ளே பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங் எப்போவே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ தான் காட்டுவாங்க. ரொம்ப பரபரப்பாக வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே வருவார். வந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஓடி போய் ஒரு இடத்துல டெம்பரேச்சர் பார்ப்பார், எந்தெந்த ஃப்ளைட்லாம் போகுது அப்படின்ட்டு. ஏன்னா இவர் ஒரு பைலட்டு, சீக்கிரமாக போனோம் ஆனால் லேட்டாக வந்திருப்பாரு. அப்படி வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பார். அவர் செக்கிங்கில் முடிச்சுட்டு கரெக்டாக ஃப்ளைட்டில் வந்து ஏறி உட்காருவார். ஏறி உட்காரும்போது அவரோட கோபைலட் வந்து அவர்கிட்ட சொல்லுவார், நான் புதுசாக வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொன்னோடனே, ஓகே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கோபைலட் இருப்பார்ல, இந்த மாதிரி நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த இன்ஸ்டியூட்டை சொன்ன உடனே நம்மளோட ஹீரோக்கு வந்து அந்த இன்ஸ்டியூட் அப்பா சூப்பராக இருக்கும்பா அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே நேரத்தில் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஹீரோவோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா பட்லரு. அதுக்கப்புறம் கோபைலட்டும் ஹீரோ வந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஃப்ளைட்டை வந்து செக் பண்ணுவார்ல, அவர் வந்து செக் பண்ணுவார். ஃப்ளைட்டை வந்து செக் பண்ணும்போது இத்தனை பேசஞ்சர் இருக்காங்க, நீங்கள் வந்து இப்போ போனோம் அப்படின்ற மாதிரி. இந்த ஃப்ளைட் வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்லேருந்து சிங்கப்பூருக்கு போனோம். அது சிங்கப்பூரில் எத்தனை பேசஞ்சர் கூப்பிட்டு போனோம் அப்படின்ற அளவுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து அவர் செக் பண்ணிட்டு சரி ஓகே கிளியர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவார். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர், அதனால் வந்து அவர் வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். அதே நேரத்தில் நம்ம பைலட்டும் கோபைலட்டும் கிளம்பலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் வந்து கூப்பிடுவார். இந்த மாதிரி வந்து உள்ள இருக்கிற பைலட் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே, என்ன எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏன் வந்து போய் பார்ப்பார். போய் பார்த்தா அவங்க ஒரு கைதியை வந்து கூட்டின்னு வந்து வச்சுருப்பாங்க. அந்த கைதி வந்து ஒரு நீண்ட நாள் ஜெயில் தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு கைதியாக. இவர் வந்து இங்கேருந்து வந்து சிங்கப்பூர் கூட்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்து கூட்டு போகிறதுக்காக அவர் கையில் வந்து விலங்கு மாட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. பேசஞ்சர் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அவர் கூட்டு வந்து எல்லாம் பயப்பட போகிறாங்க அப்படின்றதுனால யாருமே வரதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி கூட்டு வந்து ஃப்ளைட்டில் வந்து உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் முன்னாடி கூப்பிட்டு வந்துருப்பாங்க. இவர் வந்து ஒரு கைதினால முன்னாடி வந்து பைலட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போல, அதனால் வந்து முன்னாடி வந்து சொல்லுவாங்க. சொன்னப்போது அந்த பைலட் வந்து சொல்லுவார், அதாவது நம்மளோட ஹீரோ வந்து சொல்லுவார், ஓகே ஆனால் மற்றவங்களாம் பார்த்து பயப்பட போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நாங்கள் முன்னாடி அதுக்காக தான் வந்திருக்கோம், அவர் முன்னாடி உட்கார வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு லாஸ்ட் சீட்டில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா பேசஞ்சர்ஸும் வந்து உட்காருவாங்க. அதே நேரத்தில் அந்த ஃப்ளைட்டில் வந்து நிறைய பேர் அந்த ஏரோசிஸ்டில் இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு வந்து அன்றைக்கி தான் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கோமா, நீ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டு நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கும்போது, ஆமாம்மா நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ட்ராவல் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், இங்கேருந்து சிங்கப்பூர் போகிறீங்க சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளைட் வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிரும் கொஞ்சம் நேரத்துலேயே. என்னென்னா இவங்க இங்கேருந்து சிங்கப்பூர் போனோம்னாலும் சிங்கப்பூருக்கு நேராக போக முடியாது, ஏன்னா இவங்க வந்து ஒரு பெரிய சைக்ளோன் வருதான். அதனால் அந்த சைக்ளோன்லேருந்து கிராஸ் பண்ணி வெளியில் போயிட்டு திரும்ப வந்து உள்ளே வர மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அப்படி தான் அவங்க போனோம். சரி அவங்க நைட்டு போயிட்டே இருப்பாங்க, ஃப்ளைட்டில் கிளம்பி நைட் ஆயிரம் வந்து ஃப்ளைட் போயிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அந்த மேப்லேருந்து அவங்க வேலைக்கு போயிட்டே இருப்பாங்களா. அப்போ அந்த சூறாவளி வந்து அவங்க வெளியில் போகும்போது கரெக்டாக அவங்க கையில் வந்து, அதாவது அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கே வந்திருக்கும். அங்கே சூறாவளியில் அவங்க வண்டி மாட்டினோடனே பெரிய டேமேஜ் ஆயிரும். டக்குன்னு வந்து இன்ஜின் வந்து அதாவது அந்த ஃப்ளைட் வந்து கண்ட்ரோலே இல்லாமல் கடகடன்னு ஆறதுக்கு ஆரம்பிச்சிடும். உள்ள இருக்க எல்லாமே பயந்துருவாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு பயந்துட்டு அதை ஒரு வழியாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து கண்ட்ரோல் ஆயிரும். இவங்க கண்ட்ரோல் ஆகினோடனே கொஞ்சம் சகஜமானோடனே சரி உள்ளே இருக்காங்களா எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்ட்டு நம்ம ஹீரோ வந்து உள்ளே போய் பார்ப்பான். உள்ளே போய் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்னன்னா திடீர்னு வந்து திரும்ப ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். வெளியில் பார்த்தா அதை உள்ளே வந்து அந்த கேபின் உள்ள பார்த்தா கோபைலட் மட்டும் தான் இருப்பார். அவனால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குடுன்னு ஓடி போய் அந்த இடத்துல அவரோட சீட்டில் உட்காந்து வண்டி ஓட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடுவார், அதாவது ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு ஆரம்பிச்சிடுவார். போயிட்டே இருக்கும்போது பார்த்தா இவங்க வந்து அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்கல்ல, அதாவது அந்த டவர் சிக்னல் யாருக்காவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க பேசிக்கு. ஆனால் யாருக்குமே வந்து கனெக்ட் ஆகாது. இவன் வந்து இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான், நாங்கள் வந்து புயலில் மாட்டிக்கிட்டு யாரும் கேட்குதான்னு கற்றுவான். ஆனால் ஒருத்தருக்குமே கேட்காது. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா தான் தெரியும் இவங்க வந்து அந்த புயலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இவங்க வந்து அந்த இடத்த விட்டே மாறி வேறு எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க. இவங்க கண்ணு கெட்டின தூரம் ஃபுல்லாகவே கடலாக தான் இருக்கும், லேண்டே இருக்காது சுத்தமாக. இது நடுவில் என்ன நடக்கும்னா, இந்த ஃப்ளைட் வந்து மேலே எங்கேயுமா வந்து குச்சி ரொம்ப வைப்ரேஷன் போகல. அப்போ வந்து கூட வந்து கைதி கூட ஒரு போலீஸ்காரன் வருவாங்க. அவன் என்ன பண்ணுவானா ஏந்து வந்து வெளியில், அதாவது பாத்ரூம் போயிட்டு வெளியில் வரும்போது அந்த ஃப்ளைட்டு குலுங்கும்போது சீட் பெல்ட் கூட போட்டிருக்க மாட்டான். அவனை தூக்கி மேலே போட்டவொடனே அவன் வந்து மேலே போயிட்டு டம்முன்னு இடிச்சு அந்த சீட்லேயே கீழே வந்தவொடனே அவன் இறந்து போயிடுவான். அதே போல் ஒரு பொண்ணு ஒன்று இருக்குல்ல, புதுசாக அன்றைக்கி தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் வந்து சீட் பெல்ட் மாற்றத்துக்குள்ளேயே அந்த விபத்து வந்து ஏற்படுத்தும். அதனால் அதுக்கும் வந்து அடிபட்டு அந்த பொண்ணை வந்து இறந்துருவாங்க. இவங்க எல்லாம் மீதி பேரெல்லாம் வந்து சீட் பெல்ட் போட்டிருப்பாங்களா, அவங்களும் ஓரளவுக்கு சேஃபாக தான் இருப்பாங்க. அதே போல் இந்த இடத்துல கேபின் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹீரோ வந்து லேண்ட் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பான். கண்ணு கெட்டின தூரம் ஃபுல்லாகவே ஒரே கடலாக தான் இருக்கும், சுத்தமாக தெரியாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா, அதாவது இவங்க திரும்பி எதாவது போயிடலாம் அப்படின்னு பிளான்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி லேண்ட் ஏதாவது கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் ஒரு லேண்ட் ஒன்று கிடைக்கும். சரி இந்த லேண்டில் வந்து எப்படியாவது நம்ம வந்து அதாவது அந்த இடத்துல போயிட்டு எப்படியாவது நம்ம இறக்கணும், சேஃபாக யாருக்கும் வந்து எந்த அடியும் படாமல் வந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு வழியை பிளான் பண்ணி அந்த இடத்துல இறக்கத்தை ஆரம்பித்தோம். ஏன்னா வந்து
அவங்களோட இன்ஜினும் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் போயிடும். நிறைய பவர் சப்ளை அந்த சூறாவளினால நிறைய மின்னல்லாம் தாக்கி அதில் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிட்டு இருக்கும். அதனால் நிறைய கண்ட்ரோல் வந்து இதுவாகிட்டு இருக்கும். ஃபுல்லாகவே மேனுவலாக தான் பண்ணோம். மெக்கானிக்கலாக வந்து எதுவுமே ஒர்க் ஆகாது. சரி மேனுவலாக பண்ணோம். இவனுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் நம்ம ஹீரோக்கு வந்து. ஏன்னா வந்து அவன் ஏர்ஃபோர்ஸில் முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கான். அதனால் இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ட்ரோல் பண்ணான். ஓரளவுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு கோப்பையிட்டும் இவன் நம்ம ஹீரோவும் சேர்ந்து ஒரு வழியாக வந்து அந்த காட்டுக்குள்ளே ஒரு மலையோட எஜ்ஜில் அண்ணா அப்படின்னா நிச்சயம் எடுத்து போயிட்டு மரமெல்லாம் வெட்டிக்கின்னு கரெக்டாக ஒரு இடத்துல போய் நிறுத்துவாங்க. இதே நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த ஃப்ளைட் காணாது போச்சுல, அது வந்து பேஸுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஃப்ளைட் எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்ட்டு இவங்க தேடுறதுக்கும் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஃப்ளைட் வந்து ஒரு வேளை இந்த புயலில் மாட்டிங்கன்னு இந்த கடல் எங்கேயாவது தான் உயிர்ந்துருக்கணும், கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்கும், தேடுங்க, சிக்னல் ஏதாவது கிடைக்குதான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேஸ்லேருந்து இங்கே செக் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அதாவது அவங்கள கான்டாக்ட் பண்ணிட்டு இவங்கள ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இவங்க தான் ஃப்ளைட் வந்து இங்கே வந்து ஆஃப் ஆகிட்டு இருக்கு. இவங்களால வந்து அவங்கள வந்து கான்டாக்டே பண்ண முடியாது சுத்தமாக. இவங்க வந்து ஒரு காட்டில் வர இறக்கிறாங்க. இது எந்த இடம்னு இவங்களுக்கும் தெரியாது, இது எந்த நாடுன்னு இவங்களுக்கும் புரியாது. சரி இந்த இடத்துலேருந்து நம்ம ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் இருந்து எல்லாரும் வந்து கீழே இறக்கிடுவான். கீழே இறக்கிட்டு உள்ள இருக்கிறத விட நீங்கள் கொஞ்சம் வெளியில் வந்து சேஃப்டியாக இருங்க, இங்கே ஒரு கேம்ப் போட்டு தங்கலாம், நைட் ஆயிடுச்சு, நம்மளால எதுவும் பண்ண முடியாது, எனக்கு ஏதாவது ஹெல்ப் ஏதாவது கிடைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் கிளம்பி போவான். அந்த நேரத்தில் வந்து இந்த கோபைலட் வந்து இது ஃப்ளைட் என்ன டேமேஜ் ஆயிடுச்சு, அதாவது பவர் ஏதாவது கட் ஆகிட்டுக்குதா என்னன்னு செக் பண்ணு, அப்போ தான் திரும்ப ஆனால் தான் நம்ம ஃப்ளைட்டை விட்டு நம்ம போக முடியும் அப்படின்ட்டு அந்த கோபைலட் கிட்டே ஏற்கனவே சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் போயிட்டு அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஏதாவது ஆயிருக்கா, இல்லை அது உள்ள ரிலே ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுவான். ஏதாவது டேமேஜ் ஆகிட்டு இருந்து அது சரி பண்ணால் பவர் சப்ளை வந்துடும். அப்படி வந்து பவர் சப்ளை வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம். அதாவது இந்த ஃப்ளைட்லேயே வந்து வேறு இடத்துக்கு வந்து லேண்டிங் ஆகலாம் அப்படின்றதுக்காக. அதாவது இது ஃபியூல் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சிங்கப்பூரே கூட போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டே இருப்பான். போயிட்டு கொஞ்சம் நேரமாக வந்து நம்ம ஹீரோ வந்து ஏதோ பண்ணி பார்ப்பான். ரிலே எல்லாம் ஆன் பண்ணி போகிறது, மாற்றி போகிறது, ஏதோ போட்டு பார்ப்பான். ஆனால் ஆனே ஆகாது. சரிட்டு நம்ம கோபைலட்டுக்கிட்ட சொல்லிட்டு சரி நான் இங்கே இருக்க யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறதுக்கு போகிறேன், இப்படியா தான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, இங்கேருந்து ஹெல்ப் கேட்டால் தான் நம்ம இங்கேருந்து தப்பி போக முடியும், நம்ம எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு முதல்ல தெரியல, அது ஃபஸ்ட் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே போகல. அங்கே போனவன அந்த கைதி ஒருத்தர் இருப்பான்ல, அவனை எங்கேயோ விட்டு போனால் இவங்களை ஏதாவது பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டும் கூப்பிட்டுன்னு நீ என் கூட வா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டும் கூப்பிட்டுன்னு அவனுடைய விலங்கு வந்து அவுத்துட்டு நீ எங்கேயும் தப்பிச்சு போக மாட்டேன், எதுவும் தப்பு பண்ண மாட்டேன்னு அவனை நம்புறேன், அதனால் நான் அவனை கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பாக இருப்பான்ல மைக் அப்படின்னு சொல்லுவான். அவனை வந்து கூட்டின்னு கிளம்ப ஆரம்பிச்சிருவான். இவன் போகிற நேரம் பார்த்தீங்கன்னா நைட் ஆகிட்டு இருக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ஃப்ளைட் ஒன்று லேண்ட் ஆகிருக்கு காட்டுக்குள்ளே அப்படின்றது அங்கே லோக்கலில் இருக்க ரவுடிகளுக்கும் அந்த டெரரிஸ்ட்டுக்கும் வந்து யாரோ ஒருத்தர் போய் சொல்லுவான். இந்த மாதிரி ஃப்ளைட் ஒன்று ஏதோ ஒன்று காட்டுக்குள்ளே இறங்கியிருக்கு, நான் பார்த்துருக்கேன், நான் அங்கேருந்து இருக்கும்போது ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேட்டுச்சு அப்படின்னு வந்து அவன் சொன்ன உடனே எவ்வளோ பைத்தியக்காரன் வந்து வளரான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு நம்ப மாட்டானுங்க. டெரரிஸ்ட் இங்கே எப்படி ஃப்ளைட் வரும் அப்படின்னு சொல்லுவானுங்க. சரி அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பார்த்துட்டு வாடான்ட்டு அவன் தம்பி ஒருத்தரப்பான், அவனை வந்து அனுப்பிடுவான் போய் பார்த்துட்டு வாடான்ட்டு. அதே நேரத்தில் நம்மளோட ஹீரோவும் மைக்கை சேர்ந்து ரெண்டு பேரும் பேசிக்கினே போவானுங்க. நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த, எப்படி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தே அப்படின்ற மாதிரி ஏதோ பேசிக்கினே அவனை போயிட்டே இருப்பானுங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது பார்த்தா பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த மைக்கன்றவன் இருக்க மாட்டான், திடீர்னு எங்கேயே ஓட்டுருவான். அப்பயே தெரியும் நான் நீ ஓட்டுருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிக்கின்னு தனியாக ஊருக்குள்ளே போகிறதுக்கு ஆரம்பிச்சிருவான். அதாவது அங்கே இருக்கிற அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே ஏதாவது கிராமம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அங்கே போயிட்டு நம்ம சிக்னல் ஏதாவது கொடுத்தா வருவாங்க அப்படின்றதுக்காக உள்ளே போவோம். அந்த நேரத்தில் பார்த்தா நம்மளோட கோபைலட் வந்து அந்த ஃப்ளைட்டை வந்து செக் பண்ணுவான். செக் பண்ணும்போது ஒரு சில சுவிட்ச் எல்லாம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது திடீர்னு வந்து அந்த ஃப்ளைட்டுக்கு வந்து பவர் சப்ளை வரதுக்கு ஆரம்பிச்சிடும். பவர் சப்ளை வந்தது அப்புறமா நம்மளோட ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோ கரெக்டாக வந்து ஒரு கிராமத்தை ஒன்று கண்டுபிடிச்சிருவாங்க. கிராமத்துக்கு நடுவில் ஒரு பில்டிங் ஒன்று இருக்கும். அந்த பில்டிங் உள்ள போயிட்டு செக் பண்ணால் அங்கே ஃபுல்லாக வந்து புல்லட் இடிச்சு புல்லட்டாக வந்து அந்த இடத்துல ஃபுல்லாகவே தெரியும். அப்போ பார்த்த உடனே அவனுக்கு புரிஞ்சிடும் இங்கே வந்து டெரரிஸ்ட் தான் நிறைய பேர் இருக்காங்க போல, இங்கே நிறைய பேர் துப்பாக்கி சூடு நடந்திருக்கு அப்படின்ட்டு கையில் அந்த போலீஸ்காரத்து வந்து பல துப்பாக்கி அதை கையில் எடுத்துக்கின்னு அவன் உள்ளே போவான். அப்படியே உள்ளே போயிட்டு ஏதாவது கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர் ஏதாவது கிடைக்குதா, இல்லை ஃபோன் ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணும்போது அங்கே லேண்ட்லைன் கேபிள் இருக்கும்ல, அந்த லேண்ட்லைன் கேபிளை யூஸ் பண்ணி அவனுக்கு ஃபோன் எப்படி பண்ணணும்னு தெரியும் போல. ஏன்னா ஏர்ஃபோர்ஸில் தான் இருப்பான், அதனால அவன் ஃபோன் பண்ணி எப்படியாவது வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல போய் செக் பண்ணிருப்பான். இந்த கேபிள் வந்து பேஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃப்ளைட்டு தொலைஞ்சு போன ஃப்ளைட்டை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு குழு வந்து அவங்க வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. திரும்ப நீங்கள் போயிட்டு செக் பண்ணுவேன், அதாவது ஏன்னா அந்த ஃப்ளைட்டு மிஸ் ஆயிடுச்சு, அந்த ஃப்ளைட் எங்கே காணாம போச்சுன்னு எங்களுக்கு தெரியல, அதனால நீங்கள் போயிட்டு அந்த ஃப்ளைட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி காட்டுங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு அப்படின்ற மாதிரி அந்த பேஸ்லேருந்து வந்து ஒரு பெரிய டீமுக்கு அவங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னா நம்ம ஹீரோ வந்து அந்த இதுக்கு இன்டர்நேஷ்னல் கால் எமர்ஜென்சி காலுக்கு வந்து ஃபோன் பண்ணுவான். எமர்ஜென்சி கால் ஃபோன் பண்ணால் நீங்கள் 1 ஏற்றுங்கள் 3 ஏற்றுங்கள் 2 பேர் பேற்றும் போல இவங்க எப்படி இப்படியே சொல்லி புரிய வச்சு கரெக்டாக அந்த இதுக்கு பிளான் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே கனெக்ட் ஆகாது, கட்டி ஆகி போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா கொஞ்ச நேரம் வச்சு என்னென்னவோ ட்ரை பண்ணுவான், ஒன்றும் நடக்காது. இவன் இந்த மாதிரி நான் ஏர்ஃபோர்ஸில் இருக்கேன், இந்த மாதிரி என்னோடய இது அதுதான் அப்படின்ட்டு என்னென்னவோ சொல்லுவான். ஆனால் அவங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஸ்லோவாக வந்து அந்த கஸ்டமர் கேரில் பேசுவாங்களே அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து எடுத்துப்பாங்க.
அவன் சொல்கிறது சீரியஸாக புரியாது. சரி வேறு வழியே இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கு அதான் ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவன் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ண உடனே கரெக்டாக சொல்லுவான், அவனா நான் சிக்னல், அதாவது நான் சொல்கிறத மட்டும் கேள்வி, நீ எதையும் பேசாத, ஏன்னா இங்கே பேசுறது எனக்கு டைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக சொல்லுவான். நாங்கள் ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆகிக்கிறோம், இது எந்த இடம்னே தெரியல, எனக்கு லொக்கேஷனை ஷேர் பண்ணி நீ இந்த சிக்னலை வச்சு எப்படியா ட்ராக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லுவான். நாங்கள் ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆகிருக்கோம், எல்லாருமே உயிரோடு தான் இருக்காங்க, 2 பேர் மட்டும் தான் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லா தகவலை வந்து அவன் வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லுவான். இது மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பில்டிங் உள்ள ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோ வந்து சண்டை போடும்போது ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை அச்சு காலி பண்ணுவான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஏற்கனவே வந்து ஏர்ஃபோர்ஸ் தானே இருப்பான். அவனை கூட எப்படியே சண்டை போட்டு அவனை அச்சு சாவச்சிருவான். சாவச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா திடீர்னு யாரோ ஒருத்தர் வரா மாதிரி இருக்கும். டக்குன்னு போயிட்டு நம்ம ஹீரோ போய் ஒழிச்சிக்கின்னு யாரும் வராங்க, யாருன்னா வந்து அவங்கள காலி பண்ணிடலான்னு பார்த்தா அந்த மொட்டைப்பா ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட போனால மைக்கு, அவன் தான் வந்து திரும்ப வந்திருப்பான். கையில் வந்து 2 துப்பாக்கியோடு வந்திருப்பான். ஏன்னா இவன் உள்ளே வரும்போதே வந்து 2 துப்பாக்கி சொல்லி, அதாவது 2 புல்லட் வந்து சொல்கிற மாதிரி சவுண்டு கேட்டுருப்போம் டப்பு டப்புன்னு. அவன் உடனே உள்ளே வந்து அந்த துப்பாக்கி எடுத்து, இந்த துப்பாக்கி வந்து தானே நீயே வச்சுக்கோ, இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போனோன்னா நம்ம ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய நடக்கும், தனித்தனியாக ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த மைக் வந்து சொல்லுவான். அப்போ சொல்லும்போது பேசிகிட்டே கிட்ட வந்து இவன் நல்லவன் தான் போல, எதனால் இந்த மாதிரி கெட்டவனானு தெரியல, ஆனால் எப்படி இருந்தாலும் இவன் உதவி பண்ணாதான் இவங்க எல்லாருமே தப்பிச்சு போக முடியும். அதனால என்ன பண்ணோன்னா பேக்லேருந்து ஒரு தண்ணி எடுத்து கொடுத்து, தண்ணியை குடி, நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போனோம்னா நம்ம இங்கே உங்ககிட்ட போய் உதவியெல்லாம் கேட்க முடியாது, இது மிகப்பெரிய ஒரு டெரரிஸ்ட் இடம் அப்படின்றது இவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருப்பான் போல. ஏன்னா இவனுக்கு இந்த மாதிரி இடமெல்லாம் நல்லா தெரியும் போல, இது இவன் எங்கே இருக்காங்க அப்படின்றதெல்லாம், இவனுக்கு எந்த மாதிரி ஆளுங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே வந்து அந்த மைக்கு தெரியும் போல. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா, சரி வா நம்ம இங்கேருந்து போகலாம், இங்கே அந்த மாதிரி ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் இருக்கிற அந்த துப்பாக்கி ஒன்றோட எடுத்து அவன் கையில் கொடுப்பான். ஏன்னா இவன் போனது 2 துப்பாக்கி எடுத்துன்னு வரது தான் போல. 2 பேரும் காலி பண்ணிட்டு ஒரு துப்பாக்கி அவன் கையிலும் ஒரு துப்பாக்கி அவனை எடுத்துக்கின்னு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து திரும்ப அங்கே போகிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இதே நேரத்தில் அங்கே போயிட்டு ஃப்ளைட் ஏதாவது இறங்கிட்டா இல்லையா செக் பண்ணுறதுக்கு ஒருத்தன் அனுப்பிட்டான்ல, அவன் போயிட்டு அந்த இடத்துல பார்த்துட்டு ஆமாம்பா அங்கே ஒரு பெரிய ஃப்ளைட் ஒன்று இறங்கியிருக்கு, அங்கே நிறைய பேர் இருக்காங்க, நம்மளுக்கு போனோம்னா நிறைய வெள்ளக்காரங்க இறங்குறாங்க, அதாவது ஃபாரினர்ஸ், அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நம்ம மிரட்டி காசு வாங்கலாம் அவங்க நாட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒருத்தங்கிட்ட சொல்லுவான். அவன் தான் போல அந்த டெரரிஸ்ட் கூட்டத்துக்கு தலைவன் வைப்பான் போல. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி நேராக வண்டி எடுத்துன்னு போகிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கேப்பில் நம்ம ஹீரோவும் மைக்கை வந்து அந்த இடத்துல இருந்து ஏற்கனவே சிக்னல் கொடுத்துறான், இங்கேருந்து நம்ம எப்படி வெளில போகிறது, எங்கே போனால் கரெக்டாக கிடைக்கும், நான் வர சிக்னல் வர சொல்லிட்டு கரெக்டாக எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஹெல்ப் வரும் அப்படின்ட்டு மைக்கும் அந்த ஹீரோவும் சேர்ந்து 2 பேரும் வந்து போவானுங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு ரூமில் பார்த்தா ஒரு வீடியோ கேமரா இருக்கும். என்னடா இது வீடியோ கேமரா அப்படின்ட்டு போய் வீடியோ கேமராவை ஆன் பண்ணி பார்த்தா இவனுக்கு ஃபாரினர்ஸ் எல்லாம் கூட்டின்னு வந்து கத்தி மணியில் வச்சு காசு கேட்பானு போல மற்ற நாட்டுக்கிட்ட. அவனுக்கு கொடுக்கலாம், இவங்களை சுட்டு வீடியோ எடுத்து இது மாதிரி சாவச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பேர் சாவச்சிருப்பானுங்க. அந்த மாதிரி இடம் தான் இந்த இடம். இவனுக்கு வந்து இறங்கின இடம் பார்த்தா ரொம்ப மோசமான, என்னடா இது ஃப்ளைட்டு ப்ராப்ளம்ட்டு வந்து இங்கே இறங்கலாம், இங்கே இருக்கிற எல்லாரும் நம்மளை போட்டு தட்டுவானு போல, வேறு வழியே இல்லை, பேசஞ்சரை வர காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம்னா, சரி ஓகே நம்ம இங்கேருந்தா அவங்களுக்கு ஆபத்தாயிரம், நம்ம அங்கே தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கேருந்து கிளம்பி 2 பேரும் அந்த காட்டுக்குள்ளே போனோம். போகிறது எப்படி போகிறது, சரி இங்கே தான் வண்டி இருக்கான்னு பார்த்தா வெளியில் ஒரு வண்டி இருக்கும், அந்த வண்டி எடுத்துன்னு அவங்க 2 பேரும் கிளம்பிடுவாங்க. இந்த இடத்துல காட்டுவாங்க, இவங்க எல்லாருமே அந்த பேசஞ்சர் எல்லாமே கேம்ப் போட்டு பக்கத்தில் ஒரு வண்டி இருக்குல்ல, அந்த இடத்துல எல்லாருமே வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. என்னடா இது ஹெல்ப்பே கிடைக்கல அப்படின்ற மாதிரி எல்லாமே போராக வந்து உட்காந்துருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ 2 வண்டிக்கு வந்து சரசரன்னு வரா மாதிரி சவுண்ட் கேட்கும். என்ன வண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஏந்து போய் பார்த்தா அந்த டெரரிஸ்ட் குரூப் மொத்த பேரும் இங்கே வந்துடுவானுங்க. இதை பார்த்து இவங்க எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம், இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு போவாங்க. அந்த கோபைலட்டுக்கு வந்து புரிஞ்சிடும் இவனுக்கு ஹெல்ப்புக்கு வராமல் தெரியல, இல்லை நீங்கள் போகாதீங்க, இதெல்லாம் சேஃப்டி கிடையாது, போங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அங்கே இருக்க மக்கள் வந்து எல்லாமே கொஞ்சம் எக்ஸைட்டாக தான் இருப்பாங்க, நம்மளை காப்பாற்ற வராங்க அப்படின்னு நினச்சி கிட்ட போனோடனே இவனுக்கு துப்பாக்கி கைமா இறங்கத்தை பார்த்து மொத்த பேரும் பயந்துருவாங்க. அப்படி பின்னாடி போயிடுவாங்க. இவங்க ஒரு மேலே சுட்டு டேய் எங்கே தர வந்து இங்கே எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எல்லாம் கேட்டுன்னு எல்லாரும் பயமுறுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் மைக்கும் வந்து போயிட்டே இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது அவனை வில்லன்லாம் சொல்கிற துப்பாக்கி சந்தை வந்து அந்த மைக்கு கேட்டுரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருட்டு அந்த வண்டி எடுத்து மரத்தில் முட்டுருவான். முட்டிட்டோடனே சொல்லுவான், இங்கே பாருங்க நல்லா கேளுங்க ஏதோ சொல்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது, அங்கே யாரோ டெரரிஸ்ட் வண்டிக்கிறாங்க, அங்கே ஏதோ நடக்குது, நம்ம அங்கே போனோம்னா வண்டியோட நம்மளே காலி பண்ணுறோம், வண்டி எங்கேயும் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஆஃப் பண்ணிட்டு அவங்க அங்கே நந்த வரத்துக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த இடத்துல பார்த்தா ஒரு சின்ன பையன் மேலே ஒருத்த போகல செக் பண்ணிட்டு வரேன், அவன் என்ன பண்ணுவான் நேராக ஒருத்தனை பிடிச்சி வாடா நீ வாடா அப்படின்னு கூட்டினே போயிட்டே இருப்பான். ஆனால் அடங்க மாட்டேன் கொடுக்கணும் ஓட பாருங்க, அவனை சுட்டுருவான், அந்த பொண்ணையை சுட்டுருவான், ஒருத்தனை அச்சியை வந்து சாவச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் கேப்டன் பேசஞ்சர் லிஸ்ட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவானுங்க. நம்மளோட கோபைலட்டை வந்து வேறு வழியே இல்லை, சரி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருக்கும்போது ஒரு பொண்ணு கொடுக்கணும் ஓடும், அந்த பொண்ணையை டப்புன்னு சுட்டுவானுங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு புதருக்குள்ளே இருந்து தான் பார்த்துருப்பான். ஆனால் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ போனால் வந்து அவங்க அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கண்டிப்பாக மற்ற பேரை வந்து சுட்டு காலி பண்ணுவானுங்க. அதே நேரத்தில் அந்த பொண்ணு வந்து குடுன்னு ஓடிச்சில, அதுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் போல, அவன் ஓடி போய் கத்தின உடனே அங்கே கூட ஒருத்தன் வருவான்ல பெரியவெல்லாம், அதாவது அந்த கேங்கோட லீடரே, அவனா பண்ணுவானா ஒரு கத்தி எடுத்து அவனை காலி பண்ணுறான், ஒரே விட்டுருவான், வெட்டி அவனே சாவிச்சிருவான். இவனுக்கு எல்லாருமே வந்து இவனுக்கு எல்லாரும் வண்டியில் ஏறுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பெரிய வண்டியில் ஏற்றி அவங்களோட இடத்துக்கு கூட்டு போகிறதுக்கு ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படி இவனுக்கு எல்லாம் போகும்போது ஒரு 2 பேர் மட்டும் இங்கேயே விட்டு போவானுங்க. எவனா வந்தான்னா எங்களுக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நம்ம மைக்கு வந்து 2 பேரும் வந்து ஏற்கனவே பார்த்துட்டு தானே இருப்பானுங்க இங்கே என்ன நடக்குதுன்ட்டு. அந்த 2 பேரும் வந்து பார்த்துனே இருப்பாங்க, இங்கே என்ன நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க சர்ச் பண்ணிருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு சமக்கம். ஏன்னா வந்து எல்லாரும் வந்து அச்சு வந்து வண்டியில் வர ஏற்றின்னு போயிட்டாங்களா, அதனால செம்ம காண்டாகி போயிட்டு அவனை இங்கே இருப்பான்ல 2 பேரை, அவனை 2 பேரும் காலி பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேராக நடந்து போயிட்டே இருக்கும்போது மைக்கு வந்து பின்னாடி போகாதனா அப்போ கூட நம்ம ஹீரோ போயிட்டே இருப்பான். வேறு வழியே இல்லை மைக் என்ன பண்ணுவான், கையில் துப்பாக்கி
ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போயிட்டு அங்கே 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து சுட்டு சாவச்சிருவாங்க. இன்னொருத்தனை போய் டப்புன்னு ஒரு அடி அடிச்சு இவங்க எல்லாரும் எங்கே கூட்டு போய்க்கிறாங்க ஒழுங்காக பதிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை அங்கே ஒரு இடம் ஒன்று இருக்குது, எல்லாரும் வந்து அந்த கிராமத்துக்குள்ளே தான் கூட்டு போவாங்க, அங்கே கூட்டு போய் தான் எல்லாரையும் வந்து மிரட்டி வந்து காசு வாங்குவாங்க, அப்படி அந்த நாட்டிலேருந்து காசு தரலாம் அவளை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி எல்லா தகவலும் வந்து இவங்க சொல்லிட்டே இருப்பான். சொன்னோடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம், சரி ஓகே நம்ம இங்கே இருந்த வேலைக்கு வந்து நம்ம உள்ளே போய் ஆகணும், நான் போயிட்டு உள்ளே போயிட்டு இந்த ஃப்ளைட்டில் வந்து இங்கே என்னென்ன நடக்குது அப்படின்றத இங்கே கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றி யாரும் வருவாங்க, அவங்களுக்கு SOS அதாவது நம்மளுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு ஃப்ளைட்டில் வச்சுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொன்னோடனே அவன் போயிட்டு உள்ளே போயிட்டு அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிருப்பான். இந்த கேப்பில் ஏற்கனவே ஒருத்தனை சுட்டு சாவச்சிட்டால, ஒருத்தன் மட்டும் உயிரோட இருப்பான். அவனை மட்டும் கூட்டுக்குன்னு நம்ம மைக் இருப்பான், அவன் உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு டப்புன்னு சவுண்டு கேட்கும். என்னென்னு பார்த்தா ஒன்றுத்தையும் அவன் சாவச்சிருப்பான். ஏன்னா உயிரோட விட்டால் கண்டிப்பாக போய் சொல்லுவான்ல, அதனால் அவனையும் சாவச்சிட்டு இவன் வந்து இந்த சிக்னல் மட்டும் தர மாதிரி வச்சுட்டு அந்த இது உள்ள அதாவது அந்த ஃப்ளைட் உள்ள எழுதி வச்சுட்டு அவன் கிளம்பத்துக்கு ஆரம்பிச்சிருவான். இந்த கேப்பில் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து அவன் ஃபோன் பண்ணியிருப்பாள். அந்த பொண்ணு வந்து கரெக்டாக அந்த பேஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து ஃபோன் பண்ணார், இந்த இடத்துல தான் எனக்கு லாஸ்ட்டாக சிக்னல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு டக்குன்னு சேட்டலைட்டில் பார்த்துட்டு ஃப்ளைட் எங்கே லேண்ட் ஆகிருக்குது, எந்த இடத்துல லேண்ட் ஆகிருக்குது மொத்தத்தையும் பார்த்துருவாங்க. அந்த இடத்த பார்த்தோன்னே உங்களுக்கு ஷாக். ஏன்னா அந்த இடத்துல வந்து சாதாரணமாக வந்து மனுஷங்களாம் போக முடியாது, மிகப்பெரிய டெரரிஸ்ட் இடம் அது. அந்த இடத்துல போனால் மொத்த பேர் காலி பண்ணுறாங்க வந்து இவங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி ஓகே அங்கே எப்படியாவது மொத்த பேரையும் வந்து காப்பாற்றி ஆகணும், ரெஸ்கியூ டீம் அனுப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ரெஸ்கியூ டீம்கிட்டே அவங்க பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல அனுப்பி நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுப்பிட்டுருவாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் மைக்கும் சேர்ந்து 2 பேரும் இந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. பாதி வெளியே போய் நின்றுட்டு இதுக்கு மேலே நம்ம வண்டியில் போனோம், நம்ம காலி ஆயிடுவோம், நம்ம இங்கே இறங்கி போவோம், நடந்து இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போவானுங்க. மற்ற பேரை ஒரு இடத்துல வச்சுட்டு கட்டி போட்டு அந்த வில்லன் குரூப் எல்லாம் அவனை போய் சம்மடி அடிப்பானுங்க, அச்சுட்டு வீடியோவெல்லாம் எடுப்பானுங்க. வீடியோ எடுத்து நீ எந்த நாட்டுக்காரன் பாஸ்போர்ட்டை காட்டுன்ட்டு 10 பேர் தான் பாஸ்போர்ட்டை பிடிங்கி குறிப்பாக அமெரிக்காவில் மட்டும் இருக்கிறவங்கள மட்டும் பாஸ்போர்ட் எடுத்து அவங்களோட வீடியோ எடுத்து இந்த மாதிரி இவங்களை வந்து உயிரோடு வேணா நீங்கள் எங்களுக்கு காசு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவங்க நாட்டு எம்பசிக்கு வந்து மிரட்டணும் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்து வச்சிருப்பானுங்க எல்லாத்தையும். மைக்கும் நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக அந்த ஊருக்குள்ளே போயிடுவானுங்க. ஊருக்குள்ளே பார்த்தா எல்லா இடத்துலையுமே இவனை டெரரிஸ்ட் தான், எல்லா இடத்துலையுமே இருப்பானுங்க அவங்க ஆளுங்க. கரெக்டாக ஒரு இடத்துல போயிட்டு 2 பேர் என்ன பண்ண அவனை 2 பேரையும் வந்து காலி பண்ணிட்டு உள்ளே போயிட்டு பார்ப்பானுங்க. உள்ளே போயிட்டு பார்த்தா இவங்க எல்லாருமே அதான் நம்ம ஆளுங்க எல்லாருமே வந்து இவங்க பிடிச்சி வந்துருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒரு இடத்துல வந்து ஒரே ரூமில் தான் இருப்பாங்க. 2 அங்கே நைஸாக கிட்ட போயிட்டு அங்கே ஒருத்தர் இருப்பான், அவனையும் வந்து போட்டு தள்ளிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போனோம் அப்படின்றதுக்காக 2 பேரும் வந்து அங்கே போயிட்டு அங்கே உள்ளக்கிறவங்கிட்ட வந்து பேசுவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம், நம்ம ஆனால் இங்கேருந்து தப்பிச்சு போகணும்னா நீங்கள் அமைதியாக இருக்கணும், இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போகிறதுக்கு எதெல்லாம் வந்துமா அந்த வண்டியிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கவங்ககிட்டே போயிட்டு அவங்க 2 பேரும் போய் பேசுவாங்க. நீங்கள் எப்படி சேஃப் ஆகிறீங்களா, நம்ம எல்லாருமே இங்கேருந்து தப்பிச்சு போகணும், அதுக்கு அந்த வண்டி வேணும், எப்படியாவது போயிடலாம், ஏன்னா இங்கே ஊர் ஃபுல்லாகவே அவனுக்கு எப்படி போகிறது அப்படின்னோடனே சரி நம்ம அந்த வண்டி வந்ததுல அந்த வண்டியிலே போயிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாரும் வந்து பிளான் பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த வண்டி வந்து தப்பிச்சு போனால் ஊருக்குள்ளே தான் போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்களை யாரா போய் திசை திருக்கணுமா அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம்னா, சரி ஓகே நான் உள்ளே போயிட்டு நான் அவங்க எல்லாருமே திசை திருப்புறேன், ஏன்னா அவங்க வந்து கேப்டன் வேணும் தானே கேட்டிருந்தான்னு சொன்னீங்க, சரி நான் போயிட்டு அந்த கேப்டன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் சரணாகிறேன், அந்த கேப் உங்களுக்கு கிடைக்கும், அந்த கேப் யூஸ் பண்ணி நீங்கள் இங்கேருந்து பிளேனுக்கு போயிருங்க, அங்கே போனவொடனே கண்டிப்பாக ரெஸ்கியூ டீம் இதுக்குள்ளே வந்திருக்கும், ஏன்னா நான் வேறு அவங்களுக்கு தகவல் கொடுத்துருக்கேன், அந்த டைமிங்கில் அவங்க வந்துடுவாங்க, வந்து நம்மளை காப்பாற்றிடுவாங்க, நீங்கள் கண்டிப்பாக அங்கே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேராக அங்கே போவான். போயிட்டு அந்த இவங்ககிட்டே சொல்லுவான், அந்த மைக்கிட்டே சொல்லுவான், நீ இவங்களை கூட போ, அப்போ தான் அவங்களுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வண்டியோட போக சொல்லிட்டு இவன் நேராக அவங்க இறங்கி போயிட்டே இருப்பான். போனவொடனே அங்கே நிறைய பேர் இருப்பான்ல, அதில் அந்த இவனோட தலைவனோட இருப்பான். அங்கே போயிட்டு நான் உங்களோட தலைவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே ஒருத்தனை வந்து யாரா நீ கேட்டவொடனே நான் தான் அந்த ஃப்ளைட்டோட பைலட்டு அப்படின்ட்டு சொல்லுவான், பட்லர் அப்படின்னு சொன்னோடனே நீ தானே அது, நாங்கள் தேடும் போது எங்கே போனேன், நீ எங்கே இருந்து வர நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனை அடிச்சிட்டே இருப்பானுங்க ஒவ்வொருத்தனா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சம்மடி அடிச்சுட்டு அந்த டெரரிஸ்டோட தலைவர் படம் அவனோட தம்பி ஒருத்தருப்பான், அவன் கையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து இவனை வந்து போட்டு தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நேராக வந்து கண்ணு எடுத்துகிட்டு வந்து அவனுடைய இதில் வச்சு சொல்லலான்னு பார்க்கும்போது சைடில் அதுக்குள்ளே அந்த கமாண்டர் டீம் உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தவொடனே சும்மா டப்புன்னு எல்லாரையும் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல அந்த சின்ன பையன் ஒருத்தருப்பான அவனை தான் தூக்குவாங்க. உள்ளே வந்தவொடனே அந்த துணியத்தை போடுவாங்க, நீ குத்தது எனக்கு தகவல் தெரிவிச்சோம், அதை பார்த்தா நாங்கள் உள்ளே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அவங்க கண்ணா பின்னான்னு மற்ற பேரையும் சொல்லிட்டு இவங்க ரெஸ்கியூ டீம் வந்து உள்ளே வந்தோடனே இவனை வந்து ஏற்றுப்பான். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அங்கேருந்து தப்பிச்சு அந்த ஃப்ளைட்டுக்கு போனோம், அந்த வண்டி எடுத்துன்னு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாங்க முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்கேருந்து இவனை கூப்பிட்டுக்கிட்டு போகிறதுக்கு ஆரம்பிச்சிருவானுங்க. கொஞ்ச நேரம் ஏற்றி இவங்க எல்லாமே தப்பிச்சு போட்டுருவாங்க. வெளில வந்து பார்த்தோன்னா அவன் தம்பி எதனா போட்டு தள்ளுவானுங்க. அவனுக்கு வந்து சமக்கம் வந்துடும், என் தம்பியை காலி பண்ணிட்டீங்களா, உங்களை உயிரோட விட மாட்டேன், நான் போய்ட்டு அவனை காலி பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவங்கள போய் டேஸ்ட் பண்ணுறான், வண்டி எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துன்னு வரத்துக்கு ஆரம்பிச்சிடுவானுங்க. அது பாட்டுன்னு அதுக்குள்ளே இந்த ரெஸ்கியூ டீமும் அவங்களும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து அந்த பஸ்ஸில் ஏறி நேராக அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அங்கே ஃப்ளைட் இருக்குல்ல, அங்கே போனால் வந்து இவங்க தப்பிச்சு போயிடலாம். ஆனால் இவங்கெல்லாம் தப்பிக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே இங்கே வந்துருவான்றது இவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து அந்த ரெஸ்கியூ டீம் வந்து அவங்க எல்லாரும் வந்து எல்லாத்துக்குமே தயாராக தான் வந்திருப்பாங்க. அதனால் அவங்க எல்லாருமே கன்னெல்லாம் வந்து ரெடி பண்ணோம். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம்னா, எல்லாரும் வந்து வண்டியில் இருக்க, அதாவது ஃப்ளைட்டில் இருக்க, நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போய் ஆகணும். அதுவும் நம்ம நேராக வந்து வேறு ஒரு இடத்துக்கு போக முடியாது, ஆனால் பக்கத்தில் இருக்க ஒரு லேண்டுக்கு போக முடியும்.
அந்த ஃபியூல் வச்சு அங்கே போனோம்னா நம்ம ஈஸியாக அங்கே தப்பிச்சு போயிடலாம் பக்கத்து நாட்டுக்கு. ஏன்னா இது வந்து பெரிய டெரரிஸ்ட் நாடு, இதுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இங்கே இருக்கிற பேசஞ்சர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லி புரிய வைப்பான். சரிட்டு எல்லாரும் வந்து அந்த வண்டியில் ஏறத்துக்கு ஆரம்பிச்சிருவாங்க. யார் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அது மட்டும் அந்த டெரரிஸ்ட் எல்லாம் அந்த கார் எடுத்துன்னு வந்துருவானுங்க. கண்ணா பண்ணான்னு அவனும் சொல்லுவானு, இவனை மாற்றி சுட்டுட்டே இருப்பானுங்க. இந்த மாதிரி ஃபைட் கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கும், மாற்றி சுட்டுப்பானுங்க. இதில் வந்து இந்த ரெஸ்கியூ டீம் வந்துல அவனுக்கு எத்தனை வந்து கண்ணெல்லாம் பார்த்தா வேற லெவலில் இருக்கும். அவனுக்கு கண்ணா பண்ணான்னு சொல்லுவாங்க. அவனுக்கு சுட்டுட்டே இருக்கும்போது அந்த டெரரிஸ்ட் டீம் வந்து ஒருத்த வந்து சுட்டுருவான் நம்மளுடைய ஹீரோவோட காலையே. அவனும் நொண்டின்னு பார்த்துக்கிட்டு மேலே போயிடுவான். மேலே போயிட்டு ஒரு வழியாக வந்து ஃப்ளைட் எடுக்க ஆன் பண்ண சொல்லுவான். ஆன் பண்ணுறானுங்க. அதுக்கப்புறம் எங்கள் சுட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து புல்லட் காலியாயிரும். புல்லட் காலிட்டோன்னா நம்ம பக்கத்தில் மைக் இருப்பான். மைக் அந்த புல்லட் எடு, அந்த பேக்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மைக் போய் புல்லட் எடுக்கலான்னு அங்கே போய் பார்ப்பான். அங்கே போய் பார்த்தா நிறைய பணம் இருக்கும். இவன் ஏற்கனவே வந்து பணத்தினால தானே ஒரு பிரச்சனைனால தான் அவனை வந்து கைது பண்ணி கூப்பிட்டு போவாங்க. சரி இந்த பணம் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம எப்படி இருந்தாலும் இந்த நாட்டை விட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த பணத்தை எடுத்துப்பான். பணத்தை எடுத்துன்னு கொடுக்கணும் காட்டுக்குள்ளே ஓடுவான். அதை அந்த ரெஸ்கியூ டீமில் வந்து வருவாங்க. அவங்கள பார்ப்பாங்க. என்னடா தப்பிச்சு வாடா போகலான்னு பார்த்தா மேலே போய் கொடுக்கணும் போய் பணத்தை எடுத்துன்னு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு சரி போன அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஓடி போய் அந்த ஃப்ளைட்டில் ஏறுவாங்க. ஃப்ளைட்டில் ஏறி ஒரு வழியாக ஃப்ளைட் பறக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது சைடில் வந்து பார்த்தா ஒருத்தன் வந்து அந்த ராக்கெட் லான்ச் எல்லாம் வந்து காலி பண்ணலான்ட்டு அந்த ஃப்ளைட்டை பார்த்து விடும்போது சைட்லேருந்து நிறைய ரெஸ்கியூ டீம் வந்து அவனை சுட்டு வந்து காலி பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அந்த வெள்ளம் மட்டும் இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவானா குடுன்னு வண்டியை முன்னாடி எடுத்துகிட்டு போய் அதாவது அந்த ஃப்ளைட்டுக்கு முன்னாடியே எடுத்துகிட்டு போயிட்டு நேராக நிறுத்திட்டு அந்த ராக்கெட் லான்ச்சை வச்சு அந்த ஃப்ளைட்டை நேராகவே சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பான். மைக் என்ன பண்ணுவானா சைடில் தான் இருப்பான். குடுன்னு ஓடி போயிட்டு அவனை டப்புன்னு சுட்டுருவான். அந்த வண்டியில் இருந்தவன் அவன் செத்து போனோடனே அந்த ராக்கெட் வந்து சைடில் போயிடும். அதே நேரத்தில் அந்த மெயின் வீலர் இருப்பான். அவனை பண்ணுவான் துப்பாக்கி திரும்ப எதிர வந்து நின்று அந்த ஃப்ளைட்டை பார்த்து நேராக சுட்டிக்கிட்டே இருந்தோடனே அந்த ஃப்ளைட்டு செம்ம ஸ்பீடாக வர ஓட்டிகிட்டே போவான். நம்மளோட ஹீரோ ஓட்டிகிட்டே போய் லாஸ்ட்டாக ரொம்ப கிட்ட ராக்கெட் லான்ச் எடுத்து கரெக்டாக ஃப்ளைட்டை பார்த்து சுடலாம் அப்படின்ட்டு அவன் ஏந்து நிற்பான் பாருங்க. ஃப்ளைட்டோட டயர் வந்து அந்த வில்லனோட மூஞ்சியை டம்முன்னு ஒரு அடிச்சு அப்படியே பறந்து போவோம் ஃப்ளைட்டு. அப்படியே நம்ம மைக்கை காட்டுவாங்க. மைக் வந்து உடனே அந்த காசு எடுத்துன்னு அந்த காட்டுக்குள்ளேயே போயிடுவான். ஏன்னா அவனுக்கு தேவை காசு தான். அந்த காசு எடுத்து எப்படி இருந்தாலும் வேறு நாட்டுக்கு போய் பச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிடுவான். ஃப்ளைட் ஒரு வழியாக பறக்க ஆரம்பிச்சிடும். பறந்து கொஞ்சம் தூரம் போன உடனே ஃபியூல் இருக்குது. அதில் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன ஏர்போர்ட்டுக்குள்ளே லேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பாங்க. பக்கத்துலேயே ஒரு ஏர்போர்ட் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல போய் லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக வந்து அந்த இடத்துல இறக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அது ரொம்ப சின்ன ரன்வே. ஆனால் அதில் வந்து எவ்வளோ பெரிய ஃப்ளைட் இருக்குது ரொம்ப கஷ்டம். அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குவாங்க. ஜஸ்ட் மிஸ் அந்த டயர் கேர்லாம் பிச்சுன்னு இருக்கும். அவங்க போய்ட்டு அந்த மலையோட எட்ஜில் நிற்பாங்க. கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் மற்ற ஃப்ளைட்டை போய் கிராஷ் ஆகி மற்ற பேர் செத்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ எப்படியோ ஒரு வழியாக வந்து ஓட்டியை மற்ற பேரை வந்து காப்பாற்றிடுவோம். அது வந்து மேலே இருந்து காட்டுவாங்க. வேற லெவலில் இருக்கும். ஏன்னா ரன்வேவே தாண்டி கொஞ்சம் தூரம் போய் தான் அந்த வண்டி நின்று இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து ரியலைஸ் பண்ணுவான். அவனை வந்து அவன் முன்னாடி இந்த ஒருத்தர் சுட்டான்ல அவன் வந்து சோல்டர்லேயே வந்து சுட்டுப்பான் போல. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த சின்ன நாட்டில் இந்த மாதிரி ஃப்ளைட்டு போய் இறங்கினோடனே அந்த நாட்டிலேருந்து மற்ற பேருக்கு தெரிய வச்சிருப்பாங்க போல. அங்கேருந்து நிறைய போலீஸ் எல்லாம் எல்லாரும் வந்து இங்கே இருக்க மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்து அவங்க உள்ள இருந்த பேசஞ்சர் எல்லாருமே கை தட்டி வந்து பாராட்டுவாங்க. அப்படியே சூப்பராக வந்து பண்ணிங்க எல்லாரையும் காப்பாற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ரெஸ்கியூ டீமில் வந்தவரையும் சூப்பர் மேஜர் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து வாழ்த்துன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பத்துக்கு ஆரம்பிச்சிருவார். நம்ம ஹீரோ வந்து இந்த ஃப்ளைட்லேருந்து வெளில வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் அந்த ஃப்ளைட் உள்ளே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் வெளியில் இறங்கி வந்து பார்ப்பான். வெளியில் இறங்கி வந்து பார்த்து கொஞ்ச நேரத்தில் அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி சேஃபாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோன் பண்ணி அவங்க பொண்ணுக்கிட்ட பேசுவான். அப்படியே படத்தை சூப்பராக முடிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி படமெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் பிடிக்குன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.